ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு விஜி ஜர்னி vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா புளிச்சக்கீரை தான் நான் செய்ய போகிறேன். என்னோட ஃபேவரட் அது. ஸோ சிம்பிளாக தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு 2-3 டைம்ஸ் நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். நான் ஃபைனலாக ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கிறேன். நான் புளிச்சக்கீரை கட்டு ஓப்பன் பண்ணும் போதே நிறைய மண் இருந்துச்சு. அதனால் 2-3 தடவை வாஷ் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஸோ ஃபைனலாக ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கிறேன். பிஃபோர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு ஆஃப்டர் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் தான் புளிச்சக்கீரை எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் அடிக்கடி சாப்பிட ஆரம்பித்தேன். ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு எனக்கு அது. நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் 2-3 தடவை. நான் ஆல்ரெடி பூண்டு உரிச்சு வச்சுட்டேன். நான் 2 விஷயம் தான் சேர்க்க போகிறேன். இதில் பூண்டு வரமிளகா மட்டும் தான் சேர்க்க போகிறேன். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் சின்ன வெங்காயம் சேர்ப்பாங்க. ஸோ அந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்காது. நான் வெறும் பூண்டும் வரமிளகா மட்டும் தான் சேர்க்க போகிறேன். அதோட கொஞ்சோண்டு புளிச்சக்கீரை அந்த க்ரீன்லேருந்து அந்த ப்ரௌனாக மாறுற வரைக்கும் நீங்கள் வேக வச்சா போதும். மேக்ஸ் 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். அதுக்கு மேலே இருக்க தேவையில்லை. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதில் இருக்க சத்தே உங்களுக்கு போயிடும். அதனால ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் வேக வச்சாலே போதும். தண்ணியில் இருந்தாலே அந்த கலர் மாறினாலே உங்களுக்கு அது போதும். ஸோ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது வேகிற வரைக்கும் நம்ம தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு உளுந்து மட்டும் தான் ஆட் பண்ணுவேன். வேறு எதுவும் ஆட் பண்ண மாட்டேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரையை தனியாக வேக வச்சு அதை கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தாளிப்பாங்க. ஸோ நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் அரைச்சிடுவேன். எனக்கு ஏன்னா நீங்கள் கடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும். அது எனக்கு பிடிக்காது. அதனால நான் அரைச்சிடுவேன். எனக்கு துவையல் மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். அதே மாதிரி நிறைய பேர் புளி சேர்ப்பாங்க புளிச்சக்கீரையில். எனக்கு புளி சேர்த்தாலும் பிடிக்காது. ஆல்ரெடி புளிச்சக்கீரை ரொம்ப புளிப்பாக தான் இருக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் புளி சேர்த்தா இன்னும் ரொம்ப இதாக தான் இருக்கும். அதனால நான் புளி சேர்க்க மாட்டேன். புளிச்சக்கீரை வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். அது சீக்கிரமாக வெந்துடும். அந்த கலர் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணாவே போதும். அதுக்குள்ளே நீங்கள் தாளிச்சிடலாம். நீங்கள் நார்மல் ஆயில் குக்கிங் ஆயில் சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் புளிச்சக்கீரையில். ஏன்னா நீங்கள் ரைஸில் போட்டு சாப்பிடும்போது நல்லெண்ணெய் ஊற்றி தான் சாப்பிடுவீங்க. ஸோ இதில் ஆட் பண்ணும்போது நல்லெண்ணெய் ஊற்றியே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நான் கடலைப்பருப்பு உளுந்தும் நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதக்கிடுச்சு, தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நான் அடுத்து பூண்டு போடுறேன். பூண்டு நல்லா வதங்கணும். நான் பூண்டு ஒரு 20-25 பல் நான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் வேறு எதுவும் சேர்க்காததுனால இது மட்டும் நான் போடுறதுனால நான் 20லேருந்து 25 பல் வரைக்கும் நான் போட்டிருக்கேன். இதோட கொஞ்சம் வரமிளகாவும் போட்டுக்கலாம். இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் உங்களுக்கு. ஸோ புளிச்சக்கீரை நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஸோ அந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு ஃபுல்லாக. இது தனியாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ நான் வரமிளகாவை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் எப்படியோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 7லேருந்து 8 மிளகா ஆட் பண்ணியிருக்கேன்.
நல்லா வதக்கிக்கலாம். வரமிளகா போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினா போதும். நீங்கள் வரமிளகா போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு ஃபைனலாக நீங்கள் புளிச்சக்கீரை வேக வச்சது இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் சேர்த்தோன்னே ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணால் போதும். நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா ஆறணுன்னு அரைச்சிடலாம். இன்னும் ஆட் பண்ணுறேன். இந்த டேஸ்ட் ஒரு சில பேத்துக்கு பிடிக்காது, ஒரு சில பேத்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கெல்லாம் இந்த டேஸ்ட் பிடிக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நான் ஃபைனலாக எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு. நான் புளிச்சக்கீரை வதக்கும் போது நான் வந்து உப்பு ஆட் பண்ணலை. அதனால் நான் இப்போயே உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா துவையல் மாதிரி வந்துடுச்சு. நான் இதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு பாக்ஸில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், பாய்.